ஆல் என்ன இன்றைக்கி மாமரம் காணிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, என்னோட ஸ்டோரி வந்து மாமரத்தை பற்றினது தான். அதுக்கு முன்னாடி இந்த மாமரம் வந்து நம்மளோடது இல்லைங்க, இது ஓனரோடது. பட் ஸ்டில் நாங்கள் ரெண்டட் ஹவுஸ் ஓனரோடதுனாலும் இது நம்மளோடது தானே இப்போதைக்கு. அந்த மாமரத்தில் வந்து இந்த குட்டி குட்டி மாங்காவை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். நம்ம வீட்டு மாமரத்தில் மாங்காய் வரப்போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட்ங்க. இதை பார்க்கும்போது தான் எங்களுக்கு எங்களோட மாமரம் ஞாபகம் வந்தது. நான் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்த டைமில் நான் சென்னையில் இருந்தேன், சரிங்களா? அப்போ என்னோடய ஊரில் இருந்து மாமியார் வீட்டில் ரெனோவேஷன் ஒர்க்குக்காக மாமரத்தை வெட்டுறாங்க. வெட்டும்போது எங்கள் அம்மா கையில் வந்துட்டு லாஸ்ட்டு மாங்காய், சரி பிள்ளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்படி கொடுத்து விடுறாங்க. அந்த என்னோடய ப்ரெக்னென்சியில் அதுதான் ஃபஸ்ட்டு மாங்காய். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் எடுத்துகிட்டு வர்றாங்க. நான் காலையில் வந்துட்டு நல்லா தூக்கம், ஏன்னா லேட் நைட் தான் தூங்கினேன், அதனால் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணலை. காலையில் எழும்பி வந்து பார்க்கலான்னு பார்த்தா நான் எழும்புறதுக்குள்ளே குரங்கு கூட்டம்லாம் வந்துருச்சு. ஏன்னா மஸ்கிட்டோ நெட்டை வந்து அம்மா லாக் பண்ணலை, சும்மா சாத்தி வச்சுருந்தாங்க. அது திறந்துட்டு உள்ளே வந்துருச்சு. உள்ளே வந்து அவ்வளோ பெரிய கூட்டம், ஒரு 15 குரங்கு இருக்கும். வந்து மாங்காவை நான் எடுத்துக்கிறேன், கடலை நீ எடுத்துக்கோ, மிச்சரை நீ எடுத்துக்கோன்னு ஆளாளுக்கு வரிசை கட்டி எங்கள் அம்மா ஊர்லேருந்து எனக்கு கொண்டு வந்தாங்களா, குரங்கு கொண்டு வந்தாங்களான்னே தெரியல. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க லைனாக போகிறாங்க. எங்கள் அம்மா பார்த்துட்டு கத்துறாங்க, அலம்புறாங்க. அவங்களுக்கு பயம் குரங்கு கடிச்சிருமோன்னு. அதில் வந்து அந்த சண்டையில் வந்து கால் போய் இடித்து கால் ஃப்ராக்சர் ஆனது தான் மிச்சம். பட் என்ன சொல்கிறது, கடைசியில் அந்த மாங்காவை நான் சாப்பிடவே இல்லை. அதுதான் நடந்துச்சு. பாய்.